ஹலோ ஆல் வெல்கம் டு டீன் பேஸ் சஸ்பென்ஸ் சேனல். நீங்களும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசை ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு போகலாம். நிறைய எக்ஸாம்பிளும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் தெளிவாகவே புரியும். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ப்ரிசை பார்க்கலாம். அடுத்தது வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட், காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் எஸ்ஏ, அப்புறம் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு ஆர்டர் வைஸே நம்ம போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் ப்ரிசை ரைட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ரிசைஸ் சொல்லக்கூடாது, ப்ரிசை ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். எஸ் வந்து சைலண்ட்டில் தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இந்த ப்ரிசைஸ் எழுதும்போது ப்ரிசை ரைட்டிங் எழுதும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் முடிஞ்சால் வந்து உங்கள் நோட் பண்ணுறனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசை ரைட்டிங்னா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி குட்டி எழுதணும். அதாவது தமிழில் சொல்லணும்னா மூன்றில் ஒரு பங்காக நீங்கள் சுருக்கணும். அதாவது இப்போ ஒரு 90 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேர்ட்ஸ் ஆர் லைன்ஸ் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 90 லைன் இருக்குது, 90 லைன்ஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் 30 கம்மி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரிசை ரைட்டிங்கில் நம்ம பண்ண வேண்டியது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லி ரீட் த பேசேஜ் இஃப் நெசசரி செவரல் டைம்ஸ் அப்ரஹெண்ட் கிளியர்லி இட்ஸ் மெயின் தீம் ஆர் ஜென்ரல் மீனிங். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு லைனையும் படிச்சுட்டு அதை வந்து எப்படி ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் பேசேஜே படிச்சிருங்க. அதை படிச்சுட்டு அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற கருத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாமின் த பேசேஜ் இன் டீட்டெயில் டு மேக் ஷூர் ஆஃப் தி மீனிங் ஆஃப் ஈச் சென்டென்ஸ், ஃப்ரேஸ் அண்ட் வேர்டு. நீங்கள் அப்படி எழுதும்போது நீங்கள் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கலாம். ஆனால் வந்து அதோட மீனிங் மட்டும் மாறக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு இதை படிச்சுட்டு அதை அப்படியே ஷார்ட்டாக நீங்கள் உங்களோட வேர்ட்ஸ்லேயே எப்படி எழுத முடியுமோ எழுதிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சென்டென்ஸோட மீனிங் மட்டும் அதில் மாறக்கூடாது. அடுத்தது சப்ளை அ ஷார்ட் டைட்டில் விச் வில் எக்ஸ்பிரஸ் தி சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் கடைசி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பேராகிராஃப்ட் எழுதுவீங்க இல்லையா, கடைசியாக வந்து ஷார்ட் பண்ணி கடைசியாக ஃபைனலாக ஒரு பேராகிராஃப்ட் எழுதுவீங்க. அதுக்கு சூட்டபிளான டைட்டில், அந்த ஒரு பேசேஜுக்கு சூட்டபிளான ஒரு டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த டைட்டிலுக்கு கூட தனியாக வந்து மார்க் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் அந்த டைட்டில் மிஸ் பண்ணிடுவாங்க எழுதாமல். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸு அந்த மாதிரி வந்து ஒரு மார்க் அதுக்குன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு மிஸ் ஆயிரும் அது எழுதலைன்னா. அடுத்தது செலக்ட் அண்ட் நோட் டவுன் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எசென்ஷியல் டு தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி மெயின் தீம். ஸோ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதோட மெயின் தீமை நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எழுதிடணும். Know the length of number of words prescribed for the ப்ரிசை and write out a first draft. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரஃப் டிராஃப்ட் எழுதுவீங்க, அப்புறம் தான் ஃபேர் டிராஃப்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு 300 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நீங்கள் எழுத போகிற ஒரிஜினல் பேசேஜில் 300 வேர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து ரஃப் டிராஃப்டில் வந்து ஒரு 160 அந்த 150 160 அதாவது லைக் ஒரு பாதி அந்த 300ல் பாதி வேர்ட்ஸை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 150 160 வேர்ட்ஸ் எழுதும்போது அது ரஃப் டிராஃப்ட்டு. அதை அடிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூலில் பண்ணியிருப்பீங்க. இன் டூயிங் திஸ் ரிமெம்பர் தட் யூ ஆர் டு எக்ஸ்பிரஸ் தி கெஸ்ட் ஆஃப் தி பேசேஜ் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ் அண்ட் நாட் இன் கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் தி பேசேஜ் தட் யூ ஷுட் கண்டென்ஸ் பை ரீமாடலிங் தென் பை மியர் ஒமிஷன் அண்ட் தட் யுவர் ப்ரிசைஸ் மஸ்ட் பி செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்ட் எ கனெக்டட் ஹோல். ஆட் நத்திங், மேக் நோ கமெண்ட், கரெக்ட் நோ ஃபேக்ட்ஸ். அதாவது நீங்கள் அதுலேருந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எந்த மீனிங்கையும் நீங்கள் மாற்றக்கூடாது, எதையும் சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த பேசேஜில் இருக்கிறத பற்றி உங்களோட ஓன் கமெண்ட்ஸையும் நீங்கள் அதில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கே வந்து சில ஃபேக்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இப்போ லைக் இயர் அது மாதிரி வந்து சில ஃபேக்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபேக்டை வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடாது. ஸோ நீங்கள் அப்படியே தான் எழுதணும். அதை படிச்சுட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸில் அதை கொடுக்கணும். நீங்கள் எதையும் சேர்க்கவும் கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேசேஜில் வந்து சில லைன்ஸ் விட்டு விட்டு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணுறவங்களோ ஃபூல் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, மார்க் குறைச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. அங்கே இருக்கிறத நீங்கள் அப்படியே உங்களோட ஓன் வேர்ட்ஸில் கம்மி பண்ணி எழுதணும், அவ்வளோதான். அடுத்தது ரிவைஸ் யுவர் டிராஃப்ட். கம்பேர் இட் கேர்ஃபுல்லி வித் த ஒரிஜினல் டு see that you have included all the important points. If it is too long, still further compress it by omitting unnecessary words and phrases or by remodeling sentence. கரெக்ட் ஆல் மிஸ்டேக்ஸ் இன் ஸ்பெல்லிங். அதாவது நீங்கள் வந்து எழுதுறீங்க, சப்போஸ் வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதும்போது இடையில ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் வந்து எழுதிடுங்க. சப்போஸ் பெருசாக போயிடுச்சு இதுக்கு மேலே எழுத முடியாதுன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து அன்னெசரி வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும்.
அதாவது ஒரு சென்டென்ஸுக்கு அந்த வேர்ட் தேவையே இருக்காது, அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிட சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, அந்த கிராமர் இடியம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பண்ணிடணும். இது மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பேசேஜ் கொடுக்கும்போது அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி வளைச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து சிம்பிள் அண்ட் டைரெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரியிற மாதிரி இருந்தாவே போதுமானது. ஓகே, அடுத்தது ரைட் அவுட் நீட்லி த ஃபேர் காப்பி அண்டர் த ஹெட்டிங் யூ ஹேவ் செலக்டட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ரஃப் டிராஃப்ட் முடிச்சுட்டு ஃபேர் டிராஃப்ட் வரும்போது நீட்டாக வந்து அது டேரெக்டாக ஒவ்வொரு சென்டென்ஸும் டேரெக்டாக உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும். கடைசியாக வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ இதோட அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து 3 கொஷின் வரும். மொத்தம் 5 டாபிக் இருக்குது. ஒவ்வொன்றையும் 3 கொஷின், மொத்தம் 15 கொஷின்ஸ் வரும். ஸோ ப்ரிசைஸில் இந்த மட்டும் 3 கொஷினு, ஒவ்வொன்றுக்கு 12 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ரஃப் டிராஃப்ட் எழுதி ஃபேர் டிராஃப்ட் எழுதி அதை படித்து புரிஞ்சு இதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். இதுக்கு வந்து டைமிங் தான் ரொம்பவே முக்கியம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசை ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாடல் கொஷின் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னும் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே சொன்னது தான், இதே மேக்ஸிமம் அது மாதிரி சொன்னது தான். ஸோ நீங்கள் வந்து வேர்ட் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட லைன் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 லைன் இருந்துச்சுன்னா அதை எப்படி 10 லைன் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பண்ணுங்க. ரஃப் டிராஃப்ட்டில் 30 லைன் இருந்துச்சுன்னா அதை எப்படியாச்சும் ஒரு 15 லைன் கொண்டு வாங்க. ஃபேர் டிராஃப்ட்டில் 10 லைனாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான், இது மேக்ஸிமம் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வேர்ட்ஸ் வந்து எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்க. அங்கே இருக்க ரிலேட்டடாக மட்டும் போடுங்க. அதே மாதிரி எந்த லைனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறது. டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் 2 லைன் மிஸ் பண்ணிட்டு போட்டால் அது வந்து எப்படி ஃபூல் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்கள. அது இரிட்டேட் ஆகி மறுபடியும் வந்து கம்மி பண்ண சான்ஸ் இருக்குது மார்க்கை. எக்ஸசிவாக எழுதக்கூடாது. எக்ஸசிவாக எழுதினாங்களும் இப்போ ஒரு 10 லைன் தான் 30 லைன் இருக்குது. அதை நீங்கள் 10 லைன் ஆக்கணும். அதுக்கு மேலே 1 லைன் 2 லைன் போனால் கூட உங்களுக்கு வந்து எக்ஸசிவாக போயிட்டா அதுக்கும் மார்க் கம்மி பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறனாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கும். இதைத்தான் நீங்கள் கம்மி பண்ணணும். இங்கே ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட்லாம் போடல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த பேசேஜ் படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் மட்டும் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். One great defect of our civilization is that it does not know what to do with its knowledge. Science, as we have seen, has given us powers fit for the gods. Yet we use them like small children. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஒரு டைம் படிச்சிருங்க. படிச்சுட்டு அது ஒரு தமிழ் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுனா ஓகே. ஏன்னா தமிழ் மீனிங் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கும் தேவை. அதனால் உங்களுக்கு தமிழில் அது புரிஞ்சிச்சுனாவே அது ஈஸியாக இங்கிலீஷில் ஷார்ட் பண்ணி எழுதிடலாம். இங்கே பாருங்கள், இதை இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழில் இங்கிலீஷில் அந்த ஃபேர் டிராஃப்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வி டு நாட் நோ வாட் டு டூ வித் அவர் நாலேஜ். ஸோ இந்த ஒரு லைன் பெரிய லைனாக இருக்குது. இதை வந்து ஒரு ஹாஃப் லைனாகவே சுருக்கிட்டாங்க. ஸோ வந்து ஒன் கிரேட் டிஃபெக்ட் ஆஃப் அவர் சிவிலைசேஷன் இஸ் தட் இட் டஸ் நாட் நோ வாட் டு டூ வித் திஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஓகே, வி டு நாட் நோ வாட் டு டூ வித் அவர் நாலேஜ். இந்த சிவிலைசேஷன் அதெல்லாம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸான வேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே ஒமிட் பண்ணிடுறாங்க பாருங்கள். ஓகே. ஸோ இதை வந்து நான் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்பவே டைம் ஆகும். அதனால இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் ரைட்டிங்கோட செகண்ட் மாடல் கொஷின். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வேணால் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் மெயில் அட்ரஸ் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேர் டிராஃப்ட் எழுதும்போது அதுக்கான சூட்டபிள் ஒரு டாபிக் கொடுத்துட்டு அது கீழே பேசேஜ் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து டைம் இல்லை. அதனால் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரிசை ரைட்டிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ அதுப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணணும், இதை ஒமிட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாளைக்கு வந்து இதே மாடல் கொஷின்ஸோட வரேன். அதில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கலாம். எப்படி வந்து ஷார்ட் பண்ணணும், எந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒமிட் பண்ணணும், எந்த மாதிரி வேர்ட்ஸு அதாவது எதுவும் சேர்க்கக்கூடாது, இருக்கிறதே எப்படி வந்து ஷார்ட்டாக எழுதலாம், ஒமிட் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே.
ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப் டு டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.